Now it is time to listen to the guest of honor. Before I invite our guest of honor, I request Brother M. Ramani sir to introduce our guest of honor for today. இந்த பெருமைமிகு கௌரவ விருந்தினர் அவர்களை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக இரண்டு விஷயங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று இந்த மேடையில் ஒரு ஏடிஎம் இங்கே இருக்குது. அதாவது ஏடிஎம்ங்கிறது எனி டைம் மணிங்கிற மாதிரி எனி டைம் மேட்டர்ஸ். என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் திரு நசீர் அவர்கள், அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் கூட வளர்ப்பாலையும் பழக்கத்தாலேயும் எல்லா மதங்களையும் கடந்த ஒரு மனிதர். எந்த மதத்தை பற்றி எந்த நிகழ்ச்சி எந்த செய்தி கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர். அப்படிப்பட்ட ஒரு நண்பர். அவர் மூலமாகத்தான் இன்றைக்கு நான் அந்த மேடைகளெல்லாம் பேசுகிறேன்னா அவருக்கும் ஒரு பெரிய பங்கு அதில் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இனிய நண்பர். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளில் தான் நாங்கள் ஏற்பாடு பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் முதல்ல இந்த அளவுக்கு இது நடக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டுக்க சட்டை என்னோடது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி எங்கள் நிகழ்ச்சி தான். ஆனால் இதை நடத்தி கொடுத்ததில் நம்மளுடைய ரம்பானி சாஹிப் அவர்களுக்கும் முதல்வருக்கு மகாதேவர் சாருக்கு உள்ள அத்தனை ஸ்டாஃப்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு நடக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் எதை எங்கே கொடுத்தா எப்படி நடக்கும்னு சொல்லி. நாங்கள் அதனால தான் அந்த சிறக்கம்துல்லா கல்வியை தேர்ந்தெடுத்தது ஒரே காரணம் ரம்பானி அவருடைய தலைமை, இந்த தலைமை ஆசிரியர், எல்லாத்துக்கும் மேலே மாணவர்கள். உங்கள் கையிலலாம் ஃபோன் கூட நினைக்கிறேன், யாருமே ஃபோனை பார்க்கல. இருந்தால் கூட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஒரு சினிமா டைம் ஓடி இருக்கு. நீங்கள் பொறுமையாக இருந்து எங்களை கேட்டதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்க சொல்ற ஜென்சியுடைய பவர் இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். எல்லாமே பாசிட்டிவிட்டியாக எடுத்தால் அந்த ஜென்சி எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது இந்த கல்லூரி மாணவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நேற்று இரவு தான் எனக்கு ஐயாவை பற்றி சொல்லணும், அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நசீரோட கேட்டப்போ எல்லா மேட்டர்லாம் சொன்னார். அவ்வளோத்தையும் அவரே பேசிட்டார். அப்போ நான் இதில் என்ன அவரை பற்றி பேசுறது, நான் நிறைய மேட்டர் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றதை விட நிறைய எங்கே சொல்லிட்டார். அப்போ நான் சொல்றதுக்கு என்ன விஷயம் இருக்கு நான் யோசிக்கும் போதுதான் அப்போவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஆள் கடல் மாதிரி சில விஷயங்கள் லேசாலாம் முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர். அவரை பற்றி அறிமுகப்படுத்தினா அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது என்பதை 3 தலைமுறையாக நாங்கள் பழகி கொண்டிருக்கிறதால எனக்கு தெரிந்த அளவில் அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுவே எங்களுடைய மெசாரிக் லாட்ஜ் டேர்ம்ஸில் சொன்னால் ஒரு புதிய உறுப்பினர் நாங்கள் சேர்க்கும் போதே அவர்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்தை part to be spent in prayer to Almighty God, part in labor and refreshment, part in serving a brother in time of need without detriment to ourselves or connections. அப்படின்னு நாங்கள் முதல்ல சேரும்போது அவங்களுக்கு ஒரு அறிவுரை நாங்கள் சொல்லுவோம். அறிவுரை இல்லை, அதான் எங்களுடைய நெறிமுறை. அதில் என்னன்னா part to be spent in prayer to Almighty God. அதை நம்ம ரம்பானி அவர்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு இஸ்லாமியருக்கு என்ன 5 கட்டளைகள் இருக்கிறதோ அதை முறையாக தவறாமல் பின்பற்றக்கூடியவர்கள். ஒருவரே தேவன் என்ற நெறி, ஒரு நெறி இறைவன் கொள்கை, 5 வேளை அவர்கள் சொல்லுவது, தானம் தர்மம் வழங்குவது, ஹஜ் செல்வது, நோன்பு இருப்பது, முழுமையாக ஒரு இஸ்லாமியராக இந்த வயதிலும் இந்த நேரத்திலுமே அதை செய்யக்கூடிய ஒரு உண்மையான ஒரு இஸ்லாம் மார்க்கத்திற்குரிய ஒரு மனிதர் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், எங்களுடைய மெசாரிக் கவுன்சில் சொல்லுவோம் அதில் பிரேயர் டு ஆல்மைட்டி அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம், ஒரு சிறந்த பக்தன் என்பது உதாரணம் நமது ரம்பானி அவர்கள் தான். பார்ட் டு பி ஸ்பென்ட் இன் லேபர் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. ரெஸ்டே சொல்ல மாட்டோம். ஃப்ரீ பேசன்ல ரெஸ்டே இருக்கக்கூடாது, வேலை செய்ய வேண்டும். அந்த வேலைக்கு ஓய்வு ரெஃப்ரெஷ்மெண்ட் தான். அதுதான் ஒரு பிரதருடைய அடையாளம் அப்படிங்கிறதா நாங்கள் சொல்கிறோம். அந்த வகையில் ஒரு லேபர், இவர் செய்யக்கூடிய லேபர் பார்த்தீங்கன்னா தொழிலில் இது ஒரு 71வது வருஷம். கல்லூரியில் எப்படி 52 வருஷம் செக்ரட்டரியாக இருக்கிறாரோ, தொழிலில் ஒரு 71 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். இன்றைக்கு அவர் தலைமையேற்றக்கூடிய சையதுபீடி நிறுவனம் இவர் தந்தையார் சையத் ரவுத்தர் அவர்களால் 1934ஆம் ஆண்டு கொழும்புவில் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். அங்கே 34இல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 44 வரை அவர் தந்தையார் இந்த தொழிலை நடத்தி கொண்டிருந்தார்கள். தொழிலின் தேவை அதிகரிக்கிறது என்பதை உணர்ந்து இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த தொழிலினுடைய விரிவாக்கத்தை
இங்கே திருநெல்வேலியை செய்தது நமக்கு கிடைத்த பாக்கியம். வேறு எந்த நகரத்தையும் தேர்ந்தெடுக்காமல் திருநெல்வேலியை தேர்ந்தெடுத்தது இந்த திருநெல்வேலி மக்களுக்கு கிடைத்த பாக்கியம். அதைத் தொடர்ந்து 1955ஆம் ஆண்டு தன்னுடைய தாயார் அவர்கள் தலைமையில் இவரும் இவருடைய சகோதரரும் சேர்ந்து ஆரம்பித்ததுதான் இந்த சேதுபதி கம்பெனி திருநெல்வேலி கிளை. பின்னால் கமலாலயத்தின் இன்னொரு சகோதரர் டைனா முகமது என்பது இவருடைய இளைய சகோதரரோடு இணைந்தார்கள். பின்னர் அடுத்த சகோதரரையும் இவரோடு இணைத்துக் கொண்டார்கள். அதுதான் சகோதரத்துவத்தின் முதல் ஆரம்பமே அதுதான். ஒரு சகோதரர்கள் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கும் செய்து காட்டிக் கொண்டிருக்கிற பிரதர்ஹுட்டுக்கு ஒரு உதாரணமானவர் நம்முடைய சேது ரபாரி சார் அவர்கள். இன்றைக்கு 32,000 குடும்பங்கள் இவரை நம்பி இருக்கிறது. இவருடைய கடலசைவில் இவருடைய பார்வையில் இருக்கிறது. அத்தனை பேரையும் தொழிலாளர்களாக நினைக்காமல் தன் குடும்பத்தில் ஒருவராக இருந்து 30,000 குடும்பத்திற்கு ஒரு தலைவராக இருந்து அவர்களை காத்துக் கொண்டிருக்கிற சேது ரபாரி சார் அவர்கள் தொழிலுக்கு தொழிலாளர்களுக்கு ஒரு தொழில் செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் உதாரணமானவர்கள். ஒரு தொழிலுக்கு தொழிலாளர்களுக்கு PF உண்டு, ESI உள்ள என்னென்ன அரசாங்க திட்டங்கள் உண்டோ அத்தனையும் அந்த தொழிலாளர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு பயன்கள் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 16 நிறுவனங்கள் தலைவர். அவருடைய நிறுவனங்கள் இன்றைய தேதி வரை 16 நிறுவனங்கள் இருக்கின்றன. 3 நிறுவனங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஒரு ஹோட்டல், ஒரு ஹாஸ்பிட்டல், இன்னொரு தொழில் சாலை, 3 உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 8 வகையான தொழில்கள். பீடி தொழில் மட்டுமல்ல, அவர்கள் தொழிலை பொறுத்தவரை ஸ்பின்னிங் மில்ஸ், காட்டன் மில்ஸ், ஃபைனான்ஸ், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், விண்ட் மில்ஸ், பப்ளிஷிங் அண்ட் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ், இப்படி 8 வகையான தொழிலை ஏற்று நடத்தி வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 3 தொழில்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதே திருநெல்வேலி பகுதியில் தான், வேறு எங்கும் செல்லவில்லை. தமிழகத்தில் 11 இடங்களில் அவருடைய அலுவலகங்கள் இருக்கின்றன. அதையும் தாண்டி பாண்டிச்சேரி, ஆந்திர பிரதேஷ், கேரளா பகுதிகளிலும் இவருடைய தொழில்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உலக அளவில் 10 நாடுகளில் அவருடைய கிளைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உலக அளவில் ஒரு சிறந்த தொழிலதிபராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறப்புக்குரியவர் அவர்கள் இத்தனையும் செய்து அமைதியாக இந்த இடத்தில் இருக்கிறார்கள். 71 வருடம் தொழிலிலும் 52 வருடம் கல்வி பணிகளிலும் இருக்கிற சேது ரபாரி சார் நமக்கு கிடைத்தது நாம் செய்த பாக்கியம். எல்லாவற்றுக்கும் பெரிய இப்படி ஒரு தலைவரை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரோடு இன்டராக்ட் பண்ணி அவருடைய அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நம்மிடத்தில் மேலும் மேலும் இருந்து மேலும் மேலும் உங்களை மாதிரி ஜென்சிகளை அவர் உருவாக்க வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir.